ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். முடிஞ்ச அளவு நம்மளால் இந்த நேரத்தில் நம்மளால் என்ன பண்ண முடியுதோ அதை நம்ம எடுத்துக்கிட்டு போனோம்னாலே போதும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா நம்ம ஒரு விஷயத்த சரியான இதில் கண்ணோட்டத்தில் நம்ம இது பண்ணோம்னா அது நமக்கு நல்லபடியாக இருக்குது அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் எந்த இதையுமே பார்த்துக்கிட்டு வாழ்க்கையில் இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வர ஆரம்பித்தேன். என் கிளாஸில் படித்த பொண்ணு தான். அவள் ரொம்ப வருஷம் கழிச்சு, கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் இருக்கும். அவளை திடீர்னு ஒரு பார்க்கக்கூடிய ஒரு தருணம் எனக்கு கிடச்சிச்சு. நல்ல வசதியாக தான் இருந்தாள். என்கிட்ட ஒரு காரில் இறங்குனா, பண்ணா, செஞ்சா. ரொம்ப ஒரு வசதியாக இருந்தா. அவளோட வீடு அந்தளவுக்கு ஒன்றும் வசதியான வீடெல்லாம் இருக்குது. என்னோட காலேஜ் படித்தனால தெரியும். ஃபீஸ் கட்டவே ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு ஆள் தான். அதனால் எப்படி இவங்க இந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிக்கிட்டு இருந்தேன். திடீர்னு அப்போ தான் எனக்கு புரிஞ்சு, சரி ஓகே, ஏதோ ஒரு மாறுதல் கிடச்சிருக்கு. அவள் பார்த்துட்டு மற்றவங்க மாதிரிலாம் இல்லை. சில பேர்லாம் காரில் இது பண்ணுற மாதிரி இருந்தாங்கன்னா ஓரளவு பேச மாட்டாங்க, பண்ண மாட்டாங்க, ஓரளவு இதாக இருப்பாங்க. ஆனால் இவன் முன்னாடி உள்ளதை மறந்துடுவாங்க சில பேர்லாம். ஆனால் இவன் அது மாதிரிலாம் கிடையாது. நல்லபடியாக என்கிட்ட பேசினா பண்ணா. எப்படி இருக்க என்னென்னு கேட்டேன். நான் சொன்னேன், நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க அப்படின்னோடனே, எங்கே இருக்காங்க உங்கள் ஹஸ்பண்ட் அப்படின்னா, வெளிநாட்டில் இருக்காங்க, இங்கே நான் மாமியார், ஒரு பையன் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே, நம்மளுக்கு ஏதோ ஓரளவு இந்த ஒரு விஷயத்தில் நம்மளுக்கு இது பண்ணுறதுக்கான ஒரு தருணங்கிறது கிடச்சிருக்கு, மீட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கிட்டே பேசிகிட்டு இருந்தோம். எப்படி எங்கே இருக்க அப்படின்னோடனே, பக்கத்தில் இருக்க ஏரியாவில் தான் வந்திருக்கோம், வரியா வீட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி வா, வரேன், ஒரு நாள் வரேன், அட்ரஸ் மட்டும் கொடுத்துட்டு போ, நான் கண்டிப்பாக வரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். சரி ஓகே, பரவாயில்ல, நம்மளுக்கு ஓரளவு வந்தாச்சு, இது பண்ணியாச்சு, அது வரைக்கும் நம்மளுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு இதாக தான் இருக்குது, பார்த்துக்கலாம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு அப்படிங்கிற மாதிரி நாங்கள் இருந்தோம். 2, 3 நாளைக்கு அப்புறம் கொஞ்சம் மனசு கொஞ்சம் லைட்டாக இருந்துச்சு. எதாக இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்துக்கிட்டு இது பண்ணிக்க வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி நான் இது பண்ணேன். சரி, நம்மளுக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் எதையுமே இது பண்ணக்கூடாது, பார்த்துக்கலாம், அதுக்கான ஒரு தருணங்கிறது கிடைக்கிறதுக்கான இதுங்கிறது நமக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் இருந்தேன். சரியான ஒரு இதில் பார்ப்போம், பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2, 3 நாளைக்கு அதுக்காக இது பண்ணிக்கிட்டு நான் இருந்தேன். அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். நீ ஏதாச்சும் வேலை இருந்தால் சொல்கிறியா அப்படின்னு கேட்டதுக்கு, வேணா நான் கேட்டு பார்க்குறேன், ஏதாச்சும் கேட்டு பார்க்குறேன், நீ ஓகேவா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அப்புறம் மறுநாளே நான் வேலைக்கு அவங்கக்கிட்ட கேட்டிருந்த இடத்துல ஒரு இது வந்துருந்துச்சு. அவள் ரெக்கமெண்ட் பண்ணா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பரவாயில்ல, ஏதோ ஒரு ரெக்கமெண்டேஷனில் நம்மளுக்கு ஒரு இது கிடச்சிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கு அடுத்தது இந்த வேலையிலேருந்து நம்ம அடுத்தடுத்த இதுக்கு போயிட்டுருக்கோம் அப்படின்னா, அதுக்கான இதுங்கிறது நமக்கு இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன இது முடியுதோ அதை தான் இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் இருந்தேன். அதுக்காக நம்ம ஒரு சில விஷயங்கள ஒரு காம்ப்ளிகேட்டடாக போனால் மட்டும்தான் நம்மளால் ஏதாச்சும் பண்ணிக்க முடியும், செய்ய முடியும். அதை தாண்டி நம்மளுக்கு எதுவும் பண்ண முடியாது, செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி இது பண்ணோன்னே, சரி பார்த்துக்கலாம், முடிஞ்சது நம்மளால் எதையுமே இதுக்கான ஒரு டைமிங்கிறது நமக்கு இருக்கும். அதுக்கான டைமிங்கை நம்ம சரி செஞ்சுக்கிட்டோம்னா மட்டும்தான் நம்மளால் இது பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்தேன். அடுத்த ஒரு 4, 5 நாளைக்கு அப்புறம் அதனால் சரி ஓகே, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவு நம்மளுக்கு இதுக்கான ஒரு டைமிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும், பார்த்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்காக எதையுமே இப்போதைக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் எதுவும் இது பண்ண முடியாது, செய்ய முடியாது, பார்த்து இது பண்ணுவோம், முடிஞ்சது பார்த்துக்குவோம். இதுக்காக நம்ம ஒன்றும் இது பண்ணிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருக்க வேணாம், பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்தது நம்ம என்ன ஆகுதோ அதை நம்ம பார்ப்போம், பார்க்குறத விஷயத்த நம்ம யோசித்து இது பண்ணுவோம், பார்த்துக்கலாம், நம்மளால் இது பண்ணிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணோம். அதெல்லாம் ஒரு சில நேரங்களில் நம்மளுக்கு இதுக்கான டைமிங்கிறது கிடைக்கும், பார்ப்போம். இப்போ இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் சரியாயிடும், பார்ப்போம். முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் எதையுமே இதுக்கான இது மாதிரி பார்த்துக்கிட்டு நான் அந்த வேலையிலே இருந்துடுறேன், அதுதான் எனக்கு ஒரு முக்கியமாக படுது அப்படின்னோடனே, சரி பார்ப்போம், எந்த ஒரு இதையும் நம்மளால் இதுக்கான இதுங்கிறது நம்மளால் இது பண்ண முடியாது, பார்ப்போம். முடிஞ்ச அளவுக்கு நம்மளால்
பார்த்து இது பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தோம். அதுக்காக நம்ம வந்து இந்த ஒரு நேரத்தை வந்து பயன்படுத்திக்கிட்டு அதுக்கான ஒரு நேரத்தை வந்து இது பண்ணி தான் ஆகணும். வேறு வழி கிடையாது. அதுக்காக நம்ம வந்து இந்த ஒரு விஷயத்தையும் வந்து நம்மளுக்கு இது பண்ணிக்கிட்டு போக முடியாது அப்படிங்கிற மாதிரி நான் வந்து சொல்லிட்டேன்.